பரமமண்டல ஜெபம் என்று அழைக்கப்படுகிற அந்த ஜெபத்திலே இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்தை குறித்து படித்து வருகிறோம். இதில் இன்று நாம் விசேஷமாக படிப்பது அதில் உள்ள 5வது லைன், அதாவது 5வது பார்ட் என்று சொல்லலாம். மத்தேயு 6வது அத்தியாயம் 12வது வசனத்திலே வருகிறது. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். இது மத்தேயுல எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். இது லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் 11வது அத்தியாயம் 4வது வசனத்தில் பார்த்தால், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்டவனுக்கும் மன்னிக்கிறோமே. வரி கொஞ்சம் மேலேயும் கீழேயும் மாறி வரும், ஆனால் அர்த்தம் அதுதான், அர்த்தம் ஒன்றுதான். மத்தேயுல சொன்னபோது எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது, எனக்கு விரோதமாக செயல்பட்ட எவனுக்கும் இல்லை எனக்கு கொடுக்க வேண்டிய எவனுக்கும் நான் மன்னிக்கிறது போல தேவனிடத்தில் நம்முடைய கடன் என்ற அவருக்கு விரோதமாக செய்த சில காரியங்கள் தான். இதை டெப்ஸ் என்று ஆங்கிலத்தில் வரும். இதை பாவங்கள் என்றோ தேவனுக்கு விரோதமாக செய்த குற்றங்கள் என்றோ கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம். லூக்காவில் அதை கொஞ்சம் விளக்கமாக எழுதி வைத்திருக்கிறார். லூக்கா 11வது அத்தியாயத்தில் 4வது வசனத்தில் எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. முக்கியமானது இந்த ஜெபத்திலே முக்கியமானது இந்த ஒரு பார்ட்டு தான். விசேஷமாக இயேசு கிறிஸ்து தம்மை இரட்சகராகவும் கர்த்தராகவும் ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளுக்கு கொடுத்த மிகப்பெரிய வல்லமையும் மிகப்பெரிய ஆசீர்வாதமும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிதாவை நோக்கி வேண்டி தேவனுடைய வல்லமை மற்றும் ஆவி ஆத்மா சரீரத்திற்கு தேவையான ஆசீர்வாதங்களை என் தேவைக்கும் என் குடும்பத்தின் தேவைக்கும் மற்றும் நான் இருக்கக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய என்னுடைய பிறருடைய தேவைக்கும் பெற்றுக்கொள்ள அவர் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய எளிய வல்லமையான ஒரு சாதனம் ஜெபம். என் நாமத்தினாலே பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்கள், அது உங்களுக்கு கிடைக்கும் என்று அவர் உறுதியாக சொன்னார். ஆனால் இந்த பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்கிற இந்த ஜெபம் ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டது. அந்த நிபந்தனை தான் நம்ம இப்போ படித்ததில் வருது. அதாவது நான் ஒரு கடிதம் ஒருத்தருக்கு எழுதுனேன் என்றால் அந்த கடிதத்தை ஒரு கவரில் வச்சு அதில் டு அட்ரஸ், யார் பெறுகிறாரோ அவருடைய விலாசத்தை எழுதி, அனுப்புகிறவர் யாரோ ஃப்ரம் அட்ரஸ் அதையும் எழுதி நான் போஸ்ட் ஆஃபீஸில் போடலாம். ஆனால் அதில் ஸ்டாம்பு ஒட்டவில்லை என்றால் அது போய் சேராது, பொட்டிக்குள்ள இருக்கும், இல்லை வேணா என்கிட்ட திரும்பி வந்துடும். அதே போலவே நம்முடைய எந்தவித ஜபமாக இருந்தாலும் அதில் ஒரு ஸ்டாம்பு பதித்ததை போல ஒன்று இருக்க வேண்டும். அது பிறரை மன்னித்தல். அது இல்லாவிட்டால் நம்முடைய ஜபம் தேவனுடைய சமூகத்தில் போய் சேராது. எங்கெங்கெல்லாம் இந்த 4 சுவிசேஷ புஸ்தகங்களில் எந்த இடத்துல எல்லாம் இயேசு கிறிஸ்து ஜபத்தை குறித்து உபதேசம் பண்ணினாரோ அங்கெல்லாம் அத்தோடு சேர்த்தே பிறரை நீங்கள் மன்னிக்க வேண்டும் என்பதையும் சேர்த்தே தான் கூறினார். உதாரணத்துக்கு மத்தேயு 6வது அத்தியாயத்தில் 9வது வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் இந்த பரமண்டலங்கள் ஜபம் வருகிறது. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலே செய்யப்படுவதில்லை பூமியிலே செய்யப்படுவதாக, எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும், ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே ஆமேன் என்பதே முடித்த உடனே கண்டினியூ பண்ணுகிறார். 14வது வசனத்தில் 14-15 மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். அந்த ஜபத்தை சொல்லிக் கொடுக்கிற போதே அதுக்குரிய ஒரு நிபந்தனையை கீழே கொடுத்துட்டாரு. ஜபத்திலையும் அதை ஒரு பாயிண்டாகவும் கொடுத்துட்டாரு நமக்கு. ஆனா அந்த பாயிண்ட்டுக்கு ஒரு விளக்கமும் பின்னாடியும் கொடுத்துட்டாரு. பிறரை மன்னித்தல் என்பது ஒரு கிறிஸ்தவனுடைய சுபாவமாக இயல்பாக இருக்க வேண்டும். இதை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் வேதம் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம். எனக்கு விரோதமாக குற்றம் செய்தவன் யாராக இருந்தாலும் சரி, அவனை மன்னிப்பது ஒரு கிறிஸ்தவனுடைய சுபாவமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால்
தேவனுடைய பிள்ளை என்று நாம் சொல்லப்படுவதற்கோ தேவனுடைய சமூகத்தில் சேருவதற்கோ நமக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இதே இந்த மலைப்பிரசங்கம் என்று சொல்லுகிறது, இந்த மத்தேயு 5, 6, 7 மூன்றுமே ஒரு உதாரணமாக சொல்வார்கள். மோசே எப்படி மலை மேலே ஏறி சென்று தேவனிடத்தில் 10 கட்டளைகளை நியாயப்பிரமாணத்தையும் பெற்றுக்கொண்டு வந்து ஜனங்களுக்கு கொடுத்தாரோ, கிட்டத்தட்ட அதே போலவே இயேசு கிறிஸ்து தம்முடைய திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிற போது அவர்களுக்கு புதிய உடன்படிக்கை உட்பட்டு பரலோக ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறவனுடைய குணாதிசயங்கள், இயல்புகள், அவன் கடைபிடிக்க வேண்டியவைகளை போதித்தார். எனவே இந்த மத்தேயு 5, 6, 7 மூணிலும் இருக்கக்கூடிய காரியங்கள் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் மனப்பாடமாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அதை அவன் கிரியைகளை செயல்படுத்துகிறவனாகவும் இருக்க வேண்டும். இது மிக முக்கியம். இதில் 5வது அத்தியாயத்திலே அவர் சொல்லுகிறார், அந்த நியமங்களை குறித்து சொல்லுகிற போது அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்கள் நீதியில உங்கள் நீதி அதிகமாக இராவிட்டால் பரலோகத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். இது மத்தேயு 5ல் 20வது வசனம். அந்த நியாய பிரமாணத்தில் கொடுக்கப்பட்ட அந்த நீதியை காட்டிலாம் ஓன் நீதி அதிகமாக இல்லை என்றால் நீ போக மாட்ட. 21வது வசனம், கொலை செய்யாதிருப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு, நான் சொல்லுகிறேன் தன் சகோதரன் நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்கிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவா இருப்பான் அப்படியே சொல்லிட்டு வருகிற போது 23, 24 வசனங்களிலே, ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அதாவது ஆண்டவர் கொடுக்குற ஆஃபரிங் கூட, என் சகோதரனுக்கு என் மேல் ஒரு குறை இருக்கிறது, அதாவது எனக்கும் அவனுக்கு இடையில ஏதோ ஒரு டிஸ்பியூட் இருக்குது, அவன் என் மேல கொஞ்சம் கோபமா என் மேல வருத்தமாக இருக்கிறான் என்றால் நான் முதல்ல போய் அவங்ககிட்ட போய் அந்த பிரச்சனையை செட்டில் பண்ணிட்டு அவனோடு ஒப்புரவு ஆகிட்டு அப்புறம் திருப்பி வந்து தான் இந்த காணிக்கையை நான் கொடுக்கணும், அப்பதான் நான் வாங்குவேன் என்கிறார். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த காரியம் தான். வேதாகமத்திலே முதலாக காணிக்கை செலுத்தின 2 பேர் தான். ஒருத்தனை ஏத்துக்கிட்டார், ஒருத்தனை ஏத்துக்க மாட்டேன்ட்டார். இன்றைக்கும் அதே தேவன் தான். நிறையா கொடுத்ததுனால தேவனுக்கு நிறையா கொடுத்துட்டோம்னு நினைக்கிறோம். ஆனால் அவர் கொடுத்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னு தான் பார்க்குறாரு. அது சரியாக இருந்தால் தான் அவர் அதை ஏற்றுக்கொள்வேன். இல்லைன்னா காணிக்கையை கொடுத்ததனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வராது. இதைத்தான் இயேசு கிறிஸ்து அங்கே சொல்லிக்கிட்டே வர்றார். இதை சாலமோனும் எழுதி வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் 15ல் 8வது வசனம் நாம் படித்து பார்த்தால், நீதிமொழிகள் 15:8 துன்மார்க்கருடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். துன்மார்க்கன் கொடுக்கக்கூடிய பலி, அதாவது பிறரை மன்னியாமல் அவன் பிறரை மன்னிக்காவிட்டால் என் பாவத்தை தேவன் மன்னிக்கவில்லை, என் பாவத்தை தேவன் மன்னிக்காவிட்டால் நான் தேவனுடைய பார்வையில் பாவி, துன்மார்க்கன், அக்கிரமக்காரன். ஸோ என்னுடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது. அவர் அதை அக்செப்ட் பண்றதில்ல, அதற்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம கொடுக்க போறதும் கிடையாது. ஆனால் அவருக்கு பிரியமானது என்ன? செம்மையானவர்களின் ஜெபமோ அவருக்கு பிரியம். இதே இதுல 28வது நீதிமொழிகள் 28லயும் ஒரு வசனம் நமக்கு படிக்கலாம். நீதிமொழிகள் 28ல் வசனம் 9, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. அதாவது துன்மார்க்கனுங்கிறதுக்கு இன்னொரு விளக்கமும் இங்கே பார்க்கலாம். வேதத்தை கேளாதபடி தன் செவியை விளக்குகிறவனுடைய ஜெபமும் அருவருப்பானது. அதாவது வேதத்தை கேட்கிறவன் மாத்திரமல்ல, கேட்டதன்படி நடக்கிறவன், அதுவும் அங்க முக்கியம். இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதா என்ன சொன்னாருங்கிறத கேட்டு அதற்கேற்ற நடவடிக்கை என் வாழ்க்கையில் இல்லாவிட்டால் என்னுடைய ஜெபம் தேவனுடைய பார்வையில அன்அக்செப்டடா போயிடும். தேவனுடைய வல்லமையும் தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பெறுவதற்கு நாம் ஜெபிக்கிறோம். ஆனா அந்த ஜெபத்துல இது முக்கியமாக இருக்க வேண்டும். இதே இந்த மத்தேயு 5, 6, 7 சொல்லுகிற போது, மத்தேயு 5வது அத்தியாயத்திலே 44வது வசனத்தில் அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மத்தேயு 5ல் 43, 44 அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய வாழ்க்கை குணாதிசயம் எப்படி இருக்க சொல்றாரு. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்ருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டது கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இது உலக பிரகாரமாக எல்லாரும் செய்கிறது. ஆனா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள்,
உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். எப்படி ஜெபம் பண்ண வேண்டும்? நிறைய பேர் சொல்றாங்க, ஆண்டவரே அவன் அழிஞ்சு போட்டான், நாசமா போட்டான், அவனை அடியும் உதயங்கிறாங்க. ஆண்டவர் சொன்னது அந்த ஜெபம் இல்லை. சிலுவையில் அவர் சொன்ன அதே ஒரு வார்த்தை தான், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள். அவர்கள் கண்களை திறந்துடலாம். அவங்க இன்னும் இருளின் ஆதிக்கத்துக்கு கீழாக இருக்கிறாங்க. அதனால பிசாசு அவங்களை உபயோகப்படுத்துகிறான். பிசாசுடைய சுபாவங்கள் அவங்களை வெளிப்படுகிறது. அந்த கட்டை விட்டு உடைச்சிடுங்கய்யா, எனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை அவனுக்கும் கொடுங்கய்யா என்று நாம் அவனுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். இதை நம்முடைய கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் உள்ள சுபாவமாக அவர் சொல்கிறார். அதோடு மட்டுமில்ல, 45 இப்படி செய்வதனாலே உங்கள் சத்துருக்களை சிநேகித்து அவனுக்காக ஜெபம் பண்ணுகிறதுனாலே நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். இப்படி செஞ்சாதான் உண்மையில அப்பா பிதாவின்னு கூப்பிடக்கூடிய ரைட்டு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். ஏன்னா அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணி நீதியுள்ளோர் மேலும் அநீதியுள்ளோரும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவனை மாத்திரம் சிநேகித்தால் உங்களுக்கு என்ன பலனு? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள். உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களால நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் புதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூர சற்குணராய் இருக்க கடவீர்கள் என்று அதை ஒரு ஆணையாக கொடுக்கிறது. என் ஜெபம் தேவனிடத்தில் போக வேண்டுமென்றால், நான் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒருவனாக, கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாக இருந்து கிறிஸ்துவை நாமத்தினால் ஜெபிக்கிற போது அதற்கு அவர் செவி கொடுப்பார். ஆனா நான் எனக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவனை நான் மன்னிக்காத போது என் குற்றங்களும் மன்னிக்கப்படாமல் போய்விடும். அதாவது ரட்சிக்கப்பட்டதற்கு பிற்பாடும் கூட நம்மளுடைய அனுதின வாழ்க்கையிலே அநேக சில தவறுகள் குற்றங்கள் செய்வோம். நம்மளுடைய பழைய சுபாவம், பழைய மனிதன் உள்ளே இருக்கிறான். அவன் ஏதாவது ஒரு சூழ்நிலை ஒரு திடீரென்று வெளிப்படுகிற போது ஒரு முன் கோபத்திலேயோ ஒரு எரிச்சலிலேயோ ஒரு ஆத்திரத்திலேயோ ஒரு சடனாக எமோஷன் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுகிற போது தவறுகளை செய்து விடுகிறோம். பின்னாடி மனம் வருந்துவோம். ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்து அதை மன்னிப்பு கேட்கணும். நம்மளுடைய ஸ்கூலா பொருட்கள் பணியாளர் பயிற்சி பள்ளியிலே மனம் திரும்புதல் என்கிற சப்ஜெக்டை குறித்து வந்தபோது அதை ஒரு பாடமாக கொடுத்து டெய்லி ஒரு ப்ராக்டிக்கலாக அதில் கொடுத்தோம். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல. அனுதினமும் இரவு படுக்க போகும் முன்னாடி படுக்கையில் உட்கார்ந்து காலையிலிருந்து மாலை வரை நாம் என்ன சொன்னோம், எங்கே போனோம், எங்கே வந்தோம் யோசிச்சு பாருங்க. அதில் யாருக்காவது விரோதமாக ஏதாவது தவறு பண்ணியிருந்தா மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவரே, நான் இந்த இடத்துல தப்பாக நடந்துட்டேன், தயவு செய்து என்னை மன்னியும், இனிமேல் நான் செய்ய மாட்டேன் என்று தேவனிடத்தில் வாக்கு கொடுத்து மன்னிப்பு கேட்டு அப்பப்போ சரி பண்ணுங்க. இல்லை யாருக்காவது விரோதமாக நீங்கள் தவறாக செய்திருந்தீர்கள் என்று அறிந்தால் அந்த ஆளுக்கு ஒரு மெசேஜாவது போட்டுவிட்டு ஐ எம் ஸோ சாரி பிரதர்னு சொல்லுங்க. மன்னிக்கிறான் மன்னிக்கலங்கிறது அவன் பொறுப்பு, மன்னிப்பு கேட்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. இதை செய்யுங்கள் என்று அப்பவே அந்த பாடத்தில் படித்து சொல்லி கொடுத்தோம். இப்பொழுதும் அதே தான், அந்த காரியங்கள் தான். லூக்காவிலையும் 6வது அத்தியாயம் 32-37 இதுதான் சொல்லுகிறார். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படிங்கிறார். இந்த காரியத்தில் நாம் வளருகிற போது தேவன் நமக்கு உதவுகிறார். எப்படியாக உதவுகிறார் என்றால், நீதிமொழிகள் 16 ஒரு வசனம் இப்படியாக வருகிறது. நீதிமொழிகள் 16வது அத்தியாயத்தில் 7வது வசனம், ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோட சமாதானமாகும்படி செய்வார். அதாவது ஆண்டவருக்குள்ள வருவதற்கு முன்னதாக இந்த யுத்த கலையை குறித்து படித்து அதில் ட்ரைனிங் ஆகிட்டு வந்தேன். அதில் எங்களுக்கு விக்டரி என்றால் என்ன? தி கிரேட்டஸ்ட் விக்டரி இஸ் நாட் கில்லிங் த எனிமி, கில்லிங் த எனிமிட்டி. இது நாங்கள் கற்றுக்கொண்ட ஒரு பாடம். அதாவது மிகப்பெரிய சிறந்த வெற்றி என்பது என் சத்துருவை கொல்லுவதல்ல, எனக்கும் அவனுக்கும் இடையில் இருந்த அந்த பகையை கொல்லுவது. அதனுடைய பலன் அவனை நான் கொன்று அடைந்ததை காட்டிலும் மிகப்பெரிய பலன் என் சத்ருவை என் மித்ருவாக நான் பெற்றுக்கொண்டேன். அதாவது எனக்கு விரோதமாக இருந்தவனை என் நண்பனாக பெற்றுக்கொண்டேன். இது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். இதைத்தான் நாங்கள் அதனால வயலன்ஸ் மற்றதுனால ஒரு ஆளை மேற்கொள்வதனால
யூ மேக் லைஃப் லாங் எனிமி. அந்த மாதிரி வரக்கூடாது. உனக்கும் அவனுக்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனையே அதை கொல்லணும், அவனை போய் பண்ணக்கூடாது. இதைத்தான் நாங்கள் அங்கே கற்றுக்கிட்டோம். ஆனால் வேதத்தில் நமக்கு தெளிவாக அதை தான் சொல்லுது. ஒருவனுடைய வழிகள் பிறரை மன்னிக்கிறதும் அதை மன்னித்து விட்டு நடக்கிறதும் நம்முடைய சுபாவமாக இருக்கிற போது சத்ரு நம்மிடத்தில் வந்து சமாதானமாகும்படி அவர் செய்வார். இதை விட பெரிய ஆசீர்வாதம் நமக்கு என்ன வேணும்? அந்த காரியத்தில் நாம் நடந்து கொண்டே போக வேண்டும். அடுத்தபடியாக மத்தேயு 18வது அத்தியாயத்தில் அவர் இதை குறித்து போதிக்கிற போது சீசர்கள் அவரிடத்துல ஒரு சில கேள்விகள் கேட்குறாங்க. மத்தேயு 18ல் பேதுரு அவரிடத்துல ஒரு கேள்விகள் கேட்குறாரு. அங்கே வந்து தனக்கும் சகோதரனுக்கும் விரோதமாக பிரச்சனை வந்தால் எப்படி டீல் பண்ணுறது அப்படிங்கிறத அவர் பேசுகிறார். மத்தேயு 18ல் 14-15 இவ்விதமாக இந்த சிறியவரில் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது பரலோகத்தில் இருக்கும் உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல. உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தால் அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்து இருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து. அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்தி கொண்டாய். அவன் செவி கொடாமல் போனால் 2-3 சாட்சிகளோட வாக்கினாலே இந்த சங்கதியில் நிலைவரப்படும்படி 2 வரை உன்னோட கூட்டி கொண்டு போ. அதுக்கும் அவன் செவி கொடுக்க வேண்டாம், சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் அவன் தெரிய கொடுக்க வேண்டாம். இது விசுவாசிகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய காரியம். விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் அல்ல, விசுவாசிகளுக்குள்ளே. சபைக்கும் அவன் செவி கொடாமல் போனான் அவன் உனக்கு அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பானாக. இங்கே தான் சொல்லுகிறாரு, பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ ஒரு பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ ஒரு பரலோகத்திலும் கட்டவிழ்ப்பட்டிருக்கும். பூலோகத்தில் எவன் மேலே உள்ள விரோதத்தின் பகையும் நீங்கள் தேவனுடைய நாமத்தினால் மன்னித்து நீங்கள் விட்டு போறீங்களோ அப்போது பரலோகத்திலிருந்து அது அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கும். இதை சொல்லிவிட்டு தான் அவர் ஜபத்தை பற்றி சொல்லுகிறார். உங்களில் 2 பேர் எந்த காரியத்தை குறித்தாலும் பூமியில ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தின் பிதாவினால் அவர்களுக்கு உண்டாயிருக்கும் என்று சொல்லுகிறேன். இது சொல்லிட்டு வரபோது தான் பேதுரு அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். 21வது வசனம் மத்தேயு 18:21. ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாக குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்கிறார். 7 என்பது பூரணமான நண்பர். அதை சொல்றாரு, 7 தரம் அவன் திருப்பி தப்புனாலும் 7 தரம் நான் மன்னிச்சா போதுமா? ஏன் சொல்லுற? 7 தரம் மட்டுமில்ல, 7-70 தரம். 7 × 70 பார்த்தா 490. எனக்கு விரோதமாக குற்றம் செய்கிறோம், நான் 1, 2, 3 நம்பர் போட்டு 490 வரைக்கும் நான் மன்னிக்கணுங்கிறாரு. ஆனால் 490 வரைக்கும் எழுதுறதுக்குள்ளே நம்ம சுபாவமாக போயிடும், மறந்தே போயிடுவோம், விட்டே போயிடுவோம். அந்த அளவுக்கு அவர் மன்னிக்கணும். இதை சொல்லிட்டு தான் பின்னாடி சொல்றார், பரலோகத்தில் ராஜ்யம் எப்படி இருக்குன்னா தன் ஊழியக்காரத்தில் கணக்கு பார்க்க வேண்டியது ஒரு ராஜாவுக்கு சமமாக ஒப்பாக இருக்கிறது. ராஜா வீட்டில் கடன் பட்ட ஒருத்தன் வந்தான், அவனை கடனை அடைக்கலன்னு ஜெயிலில் போட்டுனாரு. ராஜா அவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான், ஐயா கொஞ்சம் தவணை கொடுங்கன்னா. ராஜா இரக்கமாக அவனுக்கு மன்னித்தார். ஆனால் அவன் போய் அவங்ககிட்ட கடன் வாங்கின ஒரு சிறு தொகையை கடன் வாங்கின ஒருத்தனை பிடிச்சி விட்டு கடனை கொடுறான்னு அவனை அடித்து கடனை கொடுக்காதனால அவனை ஜெயிலில் போட்டான். பிற ஊழியக்காரர்கள் வந்து ராஜா கிட்ட, ஐயா நீங்கள் அவனை மன்னிச்சிங்க, அவன் என்ன செஞ்சான் பாருங்கன்னு சொல்கிறாங்க. உடனே ராஜா அவனை கூப்பிட்றாரு, நீ செய்த அனைத்து இதே நான் மன்னித்தேனே. அதே அத்தியாயத்தில் கண்டினியூ தான் மத்தேயு 18:32. அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனை, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அந்த ஆண்டவன் கோவப்பட்டும் கடனை எல்லாம் அடக்கி திருத்த மட்டும் உபாதிக்கிறவரிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தார். சொல்லிட்டு இயேசு அதை முடிக்கிறாரு, நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாக மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கும் இப்படியே செய்வார். எனக்கு விரோதமாக செய்தவனை நான் மனப்பூர்வமாக மன்னிக்க வேண்டும். சில காரியங்களுக்கு பின் விளைவுகளோ காரியங்களோ நாம் புரிந்து கொள்வது நமக்கு கொஞ்சம் கடினம். ஆனாலும் இதுல என்ன சொல்லி இருக்குதோ அதுக்கு அப்படியே நாம் கீழ்ப்படுகிற போது அதனுடைய ஆசீர்வாதம், மிகப்பெரிய ஆசீர்வாதம் நமக்கு வரும். அதன் பின்னாடி இருக்கக்கூடிய காரியங்களை ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார். இப்போது மார்க்லையும் அதே தான் சொல்லிடுறாரு. மார்க்ல 11வது அத்தியாயத்துல தேவனிடத்தில் விசுவாசமா இருங்க என்று சொல்லிட்டு மார்க் 11வது அத்தியாயத்துல 22, 23 வசனங்களில நாம் பார்க்கலாம். மார்க் 1 ஜெபத்தை குறித்து
தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவராக எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தை தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடி நடக்கும் என்று தன் இதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் சொன்னபடி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது எவைகளை கேட்டுகளை பெற்றுக்கொள்ளும் என்று விசுவாசிங்கள், அப்போது உங்களுக்கு உண்டாயிருக்கும். கண்டினியூவாகவே நீங்கள் நின்று ஜெபம் பண்ண போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னிக்க மாட்டார். நான் எனக்கு விரோதமாக ஒருவன் மேல ஒரு கோபத்தையோ வெறுப்பையோ வைத்து கொண்டே அவனை நான் மன்னிக்காமலே இருக்கிற வரைக்கு பிதா என்னை மன்னிக்க முடியாது. பிதா என்னை மன்னிக்காவிட்டால் தேவனுடைய பார்வையிலே நான் ஒரு பாவி. பாவியினுடைய ஜெபத்திற்கு அவர் செவி கொடுப்பது அல்ல என்றுதான் வேதம் சொல்லுகிறது. பவுல் நம்மை குறித்து சில காரியங்களில் சொல்லுகிறார். பவுல் சபைக்கு எழுதுகிற கடிதங்களிலே சில காரியங்கள் எழுதுகிறார். ரோமர் எழுதின நிருபத்திலே 5வது அத்தியாயத்திலே ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம். ரோமர் 5 5வது வசனம் படிக்கலாம். மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அது எதற்காக என்று பின்னாடி வருகிறது. 10வது வசனம் படிக்கலாம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினால் அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின்பு அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. நாம் தேவனுக்கு சத்துருவா இருந்தோம். அப்பொழுது தேவன் நம்மிலே அன்பு கூர்ந்து நமக்காக மரித்ததினாலே. 8வது வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததனாலே தேவன் நம்மேல் வைத்த நமது அன்பை விளங்க பண்ணார். நாம் பாவிகளாக நம்முடைய மனதிலே தேவனுக்கு விரோதமான சத்துருக்களாக இருக்கையிலே இயேசு நமக்காக மரித்தார். அவரை ஏற்றுக்கொண்ட நாம் அவருக்கு ஏற்றபடி நாம் வாழ வேண்டும் அல்லவா? அதே ரோமர் 12வது அத்தியாயத்திலே 12வது அத்தியாயம் பவுல் சபைக்கு எழுதின ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்ன ஒரு காரியம். 11வது அத்தியாயம் வரைக்கும் சத்தியம் இப்படியா இருக்கிறது, அந்த சத்தியத்தின்படி நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று சொன்ன உபதேசம். இது கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வழியாக பவுல் சொல்லக்கூடிய காரியங்கள். இதில் ரோமர் 12 17வது வசனம். ஒருவனும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கும் முன்பாகவும் யோக்கியமானவைகளை செய்ய நாடுங்கள். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்ரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவனுக்கு தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. இப்படி செய்கிறதுனால் அக்கினி தழலை அவன் தலையிலே குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லுங்கள். கொலைசர் நிருபத்துக்கு எழுதுகிற போதும் அவர் அதைத்தான் எழுதுகிறார். முன்னே அந்நியரும் மனதிலே சத்துருக்களுமாயிருந்த உங்களை அவர் ஏற்றுக்கொண்டாரே, அப்ப நீங்க எப்படி இருக்கணும் என்று அப்படியாகத்தான் அவர் எழுதுகிறார். கொலைசர் 1வது அத்தியாயத்தில் 21வது வசனம். முன்னே அந்நியராயும் துர்க்கிரியைகளினாலே மனதிலே சத்துருக்களாக இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும் தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினால இப்பொழுது ஒப்புரவாக்கினார். அவர் நம்மை ஒப்புரவாக்கிட்டாரு, பட் அதே போல நம்ம பிற இடத்துல ஒப்புரவாக வேண்டும் என்று விரும்புகிறார். இதை எபிரேயர் நிறுவ ஆக்கியம் நமக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் இதுல ஒரு காரியத்தையும் சொல்லுகிறார். எபிரேயர் 12வது அத்தியாயத்திலே 14வது வசனம் 14-15. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாயிருக்கும் நாடுங்கள், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கிறது இல்லையே சொல்லிட்டு, ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாக்கிறதுனாலே அநேகர் தீட்டுப்படாத படிக்கும்.
பிறர் மேலே, என் சகோதரன் மேலேயோ யார் மேலே ஒரு கசப்போ வெறுப்போ வைராக்கியமோ நான் மனதிலே வைத்திருந்தால் அந்த கசப்பின் வேர் எனக்குள்ளே இருக்கிற போது நான் கிருபையை இழந்து விடுவேன். வேற ஒன்றும் இல்லை, இயேசு கிறிஸ்துவை இழந்து விடுவேன். அவர்தான் கிருபாசனபதி, அவர்தான் கிருபையினாலே நமக்கு ரட்சிப்பை கொடுத்தவர், அவர்தான். அந்த கிருபையை என் ரட்சிப்பை நான் இழந்து போக வேண்டிய சூழ்நிலை வந்துடும். அந்த கசப்பு உள்ள இராதபடி அதை வெளியே எடுத்து போடுங்க. அது உங்களுக்கு தீட்டு உண்டாக்கிறோம், அதை வெளியே எடுத்து போடுங்கிறார். யோவான் சபைக்கு எழுதுகிற போது அவர் ஒரு காரியத்தை எழுதுகிறார். 1 யோவான் அத்தியாயம் 3 வசனம் 20 நாம் பார்க்கலாம். 18 கூட படிக்கலாம். 1 யோவான் அத்தியாயம் 3:18. என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூறப்படுவோம். இதனாலே நாம் சத்தியத்திற்குரியவர்கள் என்று அறிந்து நம்முடைய இருதயத்தை அவருக்கு முன்பாக நிச்சயப்படுத்தி கொள்ளலாம். என்றால் நாம் படித்ததன்படியாக நடக்கிற கிரியையின் இடத்தில் இருக்க வேண்டும். நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளால் தீர்க்குமானால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் அறிந்திருக்கிறார். எனக்கு தெரியும் நான் செய்த தவறு, எனக்கு தெரியாத பல தவறுகளும் தேவனுக்கு தெரியும். பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். ஜபத்துக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்றாலும் கூட அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு பிரியமானதை செய்கிறவனாக இருக்க வேண்டும். அவருடைய கற்பனை தேவனை நேசிப்போல, உன்னை நேசிப்போல பிறரை நேசி, உன் சத்ருவை மன்னி, பிறரை மன்னி, உனக்கு விரோதமாக குற்றம் செய்வன மன்னி. நீ செய்த எத்தனையோ குற்றங்கள் பாவங்கள் தவறுகளை நான் மன்னித்தேன் அல்லவா, அப்ப நீ அவனை மன்னிக்கணும்ல. நீ அவனை மன்னிக்காத பட்சத்துல நானும் உன்னை மன்னிக்க முடியாது என்று சொல்கிறார். எங்க போனாலும் பிறரை மன்னிக்கிறது தான் நம்மளுடைய ஜபத்திற்கு பதிலை பெற்றுக் கொடுவதற்கு அதாவது ஜபத்துக்கு ஜீவனை கொடுக்கிறதே அதுதான். பிறரை நான் மன்னிக்காவிட்டால் என்னை தேவன் மன்னிக்கவில்லை, என்னை தேவன் மன்னிக்கவில்லை என்றால் நான் பாவி, பாவியின் ஜபத்திற்கு அவர் செவி கொடுக்கிறது அல்ல. இயேசுவும் சிலுவை பாடுகளின் மத்தியிலே முதலாக வாய் திறந்து சொன்ன வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் என்றால் அவருக்கு தெரியும் இவங்க தெரியாம இந்த வேலையை செய்யறாங்க அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். இதற்காக அவர்கள் மேலே வருகிற அன்றைக்கு அவர்கள் நியாய தீர்ப்புல வருவாங்கன்னு தெரியும். அவர்கள் பிசாசனுடைய ஆதிக்கத்திற்கு உட்பட்டவராக, சத்ருவினாலே அவர்கள் மனம் அந்தகாரம் ஆகி போனபடினால சத்ருவினாலே ஆளப்பட்டு சத்ருவின் கை கிரியையாக இருந்து எனக்கு விரோதமாக இந்த காரியத்தை செய்கிறார்கள். மற்றபடி நான் அவர்களை நேசிக்கிறேன், அதனால அவங்க கண்களை தரணும். எனக்கு விரோதமாக இவர்கள் செய்த இந்த குற்றத்தை அவர்கள் மேல் சுமத்தாதிரும் என்று வேண்டிக் கொண்டார். அதே போல வேண்டிக் கொண்ட இன்னொரு மிகப்பெரிய பரிசுத்தவான் ஸ்தேவான். அவனை எல்லாரும் எடுத்துக்கொண்டு ஊருக்கு வெளியே வைத்துக்கொண்டு கல்லெறிகிற போது அவன் சொன்னது, பிதாவே இந்த குற்றத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும். அப்பொழுதுதான் அவனுக்கு தேவன் தரிசனத்தை கண்டார். பரலோகத்தில் தேவன் நிற்கிறதும் இயேசு கிறிஸ்து அவனை வரவேற்பதற்காக எழுந்து நின்று வரவேற்பதை அவன் கண்களால் காணக்கூடிய ஒரு ஸ்லாக்கியத்தை அவன் பெற்றான். ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை பிறரை மன்னிக்கிறவனாக இருக்கணும். அவன் செய்த குற்றம் எதுவாக இருக்க வேண்டும். நமக்கு நன்றாக ஒரு காரியம் தெரிய வேண்டும், நம்ம எங்க இருந்தோம்னாலும் எந்த இடத்துல போனோம் என்றாலும் தேவன் நம்மோடு உடன் இருக்கிறார். நம்மை சூழ எல்லாம் நடக்கிறதோ எல்லாம் அவருடைய ஆளுகைக்கு கீழாக அவர் கண் பார்வைக்கு முன்னதாகவே இருக்கிறது. நம்முடைய காரியத்துக்கு விரோதமாக ஒருவன் செய்கிற போது நான் என் தேவன் சொன்னார் என்று அவனை நான் மன்னிக்கிற போது நான் தேவனுடைய இன்னொரு சுபாவத்தை நான் மதிக்கிறேன். அதாவது பலி வாங்குவதும் பதில் செய்வதும் எனக்கே உரியது, அதை நீங்கள் செய்யாதிருங்கள் என்று சொன்னார். தீமைக்கு தீமை செய்யாத, பழி வாங்குவதிலும் பதில் அளிப்பதும் எனக்குரியது என்றார். சோ அந்த காரியத்தை நான் செய்யக்கூடாது. எனக்கு விரோதமாக குற்றம் செய்வனுக்கு விரோதமாக நானும் எழும்பி போய் நின்றால் தேவனுடைய அந்த ஒரு பாகத்தை நான் ஒத்துக்கொள்ளவில்லை. தேவனே உம்மால முடியாது, நான் போய் தீர்த்துக்கிறேன்னு போறேன். அப்புறம் என்ன வந்தாலும் இந்த ரிசல்ட் நீ பொறுப்புன்னு அவர் கையை கழுவிடுவார்.
ஆனா இதை தேவனுடைய கையில ஒப்பு கொடுத்து விட்டு, எனக்கு விரோதமா அவன் செஞ்சான், நீர் பார்த்திருக்கிறீர், நீர் அறிந்திருக்கிறீர், அவனை நியாயம் விசாரிக்கிற நியாயாதிபதி நீர், உம்முடைய கிருபைக்கும் உம்முடைய நியாய தீர்ப்புக்கும் அவனை நான் ஒப்பு கொடுத்துக்கிறேன். இப்ப கேஸ் வந்து ஹைகோர்ட்ல இல்ல, ஹெவன்லி கோர்ட்டுக்கு போயிருச்சு. இனி அவங்க டிசிஷன், இனி எனக்கு அவனுக்கு சம்பந்தம் இல்லை, இதை அவங்க பார்த்துக்குவாங்க என்று நம்ம அவனை மனப்பூர்வமாக மன்னித்தவனாக, ஏனென்றால் நியாய தீர்ப்பில் இவன் அதற்காக தண்டனைக்குரியவனாக போவான் என்பதை அறிந்திருந்தால், ஆண்டவரே கிருபையா இரும் ஆண்டவரே, அவன் கண்ணை திறங்க ஆண்டவரே என்று ஒரு ஜபத்தை அவனுக்காக பண்ணிவிட்டு நாம் நகர்ந்து போகிறவர்களாக எடுக்கிற போதுதான் கிறிஸ்து நமக்குள்ள உள்ள அந்த கிறிஸ்து வெளிப்பட முடியும். நம்முடைய ஜபங்களுக்கு தேவன் பதில் கொடுக்க முடியும். இந்த வழியிலே தான் ஜபம் பண்ண வேண்டும் என்று தேவன் நம்மிடத்தில் வேண்டுகிறார். அதனாலதான் இந்த ஜபத்துல இந்த பாயிண்ட்டை வந்து ஒரு லிங்க் பண்ணி கொடுக்கிறார். எல்லா ஜபத்திலும் முக்கியமான பாயிண்டாக இது 5ஆவதாக கொடுக்கிறார். எங்கள் கடனாளிக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை நான் மன்னிக்காதவிட்டிலும் நான் மன்னிக்கல, அதனால என்னையும் மன்னியாதிரும் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்கள் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கு மன்னிக்கிறோமே, நான் செய்த தவறு, நான் அறிந்தோ அறியாமலோ செய்த தவறு எனக்கு மன்னியும் ஆண்டவரே, ஏன்னா எனக்கு விரோதமா எவன் தப்பு பண்ணானாலும் அவன் அறியாமல் செய்தான் என்று நான் அவனை மன்னிக்கிறேனே என்று சொல்லுகிறேன். இந்த ஜபம் வருகிற போது, இந்த பரமண்டல ஜபத்தை நாம் தனியாக உட்கார்ந்து ஏறெடுக்கிற போது, பரமண்டலுக்கு எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்றால் என்னை இன்னும் பரிசுத்தத்தில் வளர்த்தோம். என்றால் என் தேவன் நீர் பரிசுத்தர், நான் பரிசுத்தராய் இருக்கிறவர்களோ பரிசுத்தராய் இருங்கள் என்ற கட்டளையிட்டீர், என்னை பரிசுத்தப்படுத்துகிற தேவன் நீரே என்றும் சொன்னீர். என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தும், உம்முடைய பரிசுத்த வார்த்தையினாலும் பரிசுத்த ஆவியானவரினாலும் என்னை இன்னும் பரிசுத்தப்படுத்தும், இன்னும் பரிசுத்தத்தில் வளர எனக்கு உதவும், பரிசுத்தத்தை எனக்கு கற்றுத்தாரும் என்று ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தினுடைய நீதி நியமங்கள் எவைகள் என்று நான் கற்றுக்கொண்டு அதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன், அதன்படி நடக்க நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். பரமண்டலில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதில்லை, பூமியிலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. பிதாவே, என் வாழ்க்கையில என்னை குறித்து நீர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் எனக்கு சொல்லும், அதை நான் ஒப்பு கொடுக்கிறேன், எனக்கு நான் அதற்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஜெபிப்பது. வேதத்தில் வாசிக்கிற போது பிதாவினுடைய சித்தம் நம்மை குறித்து என்ன என்று நம் சத்தியம் நமக்கு விளக்கும். அதற்கு நம்மை ஒப்பு கொடுத்து வருகிற போது ஒரு நாளிலே தெளிவாக தேவன் நம்மிடத்தில் சொல்வார், உன்னை நான் சிருஷ்டித்ததே, உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கினதே இந்த ஒரு வேலையை செய்ய முடியாகத்தான், சோ நீ அதை எனக்காக எழுந்து போய் செய் என்று சொல்வார். அதை செய்து முடித்தால்தான் மேலே போகிற அன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை கூட நாம சொல்ல முடியும், பிதாவே, பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்ய முடியாக நீர் எனக்கு நியமித்த கிரியையை நான் செய்து முடித்தவனாக வந்து நிற்கிறேன் என்று ஒரு சந்தோஷத்தோடு அவருடைய சமூகத்திலே போக முடியும். இந்த ஒரு காரியத்துக்குள் வளர்வதற்காக வேதத்தில் சொல்லப்பட்டபடியாக ஒரு சித்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதிலே மிக முக்கியமானது பிறரை நாம் மன்னிக்க வேண்டும், பிறரை நாம் மன்னிக்க வேண்டும். இந்த ஜபத்தை நாம் ஒரு பாரம்பரியமாக இன்று அநேகமாக எல்லா ஜப கூட்டங்களும் கடைசியாக சொல்லக்கூடிய ஒரு பகுதியாக இதை வைத்து விட்டதனால, அதாவது நாங்கள் சின்ன பிள்ளைகளா இருந்த காலத்துல ஜனகன மன அதின்னு பாட்டு பாடிட்டாங்கன்னா எல்லாம் முடிஞ்சு போச்சு, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ரெடி ஆயிரும். அதே போல இந்த ஜபம் சொல்ல ஆரம்பிச்சிட்டா எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு தெரியும். இப்போ நாங்கள் ஆண்டவருக்குள்ள வளர்கின்ற காலத்திலே ஒரு 3 குடும்பங்கள் சேர்ந்து சனிக்கிழமை இரவிலே ஒரு வீட்டிலே கூடி நாங்கள் ஜெபிப்பது உண்டு. அப்போது நான் கூடியிருக்கிற வீட்டிலே அவருக்கு 2 பெண் பிள்ளைகள், சிறிய பிள்ளைங்க தான் உண்டு. ஆனால் நாங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்து கண்ணை மூடி எல்லாம் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறது, அந்த பிள்ளைங்க அவங்களுடைய லூட்டிகள் சேட்டைகள் எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக பரமண்டலுக்கு எங்கள் பிதாவேன்னு சொன்ன உடனே சடசடோட முன்னாடி மொட்டி ஓட்டு உட்காந்துக்குவாங்க. ஏன்னா அது வரைக்கும் அப்பாவை மற்றவங்க கண்ணு திறக்க மாட்டாங்க. இப்போதான் அதை முடிச்சுட்டாங்கன்னா கண்ணை திறந்து பார்த்துருவாங்க. அப்போ நம்ம சிக்கக்கூடாதுன்னு ஓடியாந்து உட்காந்துக்குவாங்க. அதே போல ஒரு முடிவு உரையாக இதை வைத்துக்கொண்டு கடைசியாக சொல்லக்கூடிய ஒரு ரொட்டீன் ஒர்க்காக நம்ம வைத்திருந்தோம் என்றால், இயேசு கிறிஸ்துவினுடைய பார்வையில் நாம் எப்படி இருக்கிறோம் என்றால், மத்தேயு 15வது அத்தியாயத்தில் அவர் ஜனங்களை திட்டுகிறார். பாரம்பரியமாகவே நீங்கள் தேவனுடைய கற்பனை ஏன் மீறி நடக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு அவர் வருகிறார்.
மத்தேயு 15:8 இந்த ஜனங்கள் தங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினாலே என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாக விலகி இருக்கிறது. இது என்ன சொல்லியிருக்கேனே செய்யல, என்ன பண்ணியிருக்கேனே செய்யல. ஆனா ஒரு பாரம்பரியமாக வாயினால சொல்றாங்க, உதடுகளினால கனம் பண்றாங்க. ஆனா அவங்க இருதயம் என்கிட்ட இல்ல. மனுஷருடைய கற்பனையை உபதேசங்களாக போதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லி இருக்கிறான் உங்களை குறித்து என்று சொல்லுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக அன்றைக்கு சொன்னார், இந்த ஜனங்க இப்படித்தான் போய் செய்யறாங்க அப்படின்னு. ஆனா அவங்க கேட்கல, சிறையிருப்புக்குள்ள போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. அதே வசனத்தை தான் இங்க சொல்றாரு, பாரம்பரியமாக நீங்க இப்படி எல்லாம் செய்யக்கூடாது, வார்த்தையினாலே என் பக்கத்துல வாரீங்க, உதடுகளால சொல்றீங்க இத, ஆனா இதுல நான் சொன்ன என்ன அர்த்தம்னே தெரியாம நீங்க எனக்கு செய்கிறீங்க சொல்றீங்க. உதாரணத்துக்கு இயேசு கிறிஸ்து சிலுவையில போவதற்கு முன்னதாக அவருடைய சீசருடைய தாயார் முழங்கால் படிட்டு எனக்கு ஒரு காரியம் வேணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க. என்ன வேணுமான்னு கேட்டாரு. நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வருகிற போது என் குமாரர்கள் ஒருவன் இடது பக்கமும் வலது பக்கமும் அமர்ந்து இருக்க வேண்டும் கேட்டாங்க. சொன்னாரு, நீ என்ன கேட்கறேன்னா உனக்கு தெரியாம நீ கேட்கிற. நான் குடிக்கிற பானத்தை இவர்கள் பண்ண முடியுமானாரு. கூடும் என்றார்கள். அதுவும் அது என்னன்னு தெரியாமத்தான் சொன்னாங்க. கூடும் என்றார்கள். இருக்கும், ஆனாலும் இந்த வலது பக்கம் யார் உட்கார இடது பக்கம் யார் உட்காரன்னு பிதா யாருக்கு முன்குறித்திருக்காரு அவனுக்கு தான் அதை கொடுக்கறது என் வேலை இல்லைன்ட்டு போயிட்டார். பல காரணங்களில் பல காரியங்களில் நம்மளும் அதனுடைய சரியான அர்த்தம் தெரியாமல் கேட்கிற போது, அதனுடைய காரணம் புரியாமல் கேட்கிற போது அதனுடைய சரியான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்காமல் போய்விடுகிறது. இப்படியாக இந்த ஜெபத்தை சொல்லுகிற போது என்னுடைய அர்த்தங்களை முறிந்து நாம் தனிப்பட்டு உட்கார்ந்து ஜெபம் பண்ணுகிற போது இந்த பாயிண்ட் வருகிற போது யார் யாரெல்லாம் நமக்கு விரோதமாக குற்றம் செய்தார்களோ, யார் யார் எனக்கு விரோதமாக தவறு செய்கிறார்கள், விரோதமாக நடக்கிறார்கள் என்ற இருமோ அந்த மக்களை தேவனுடைய சமூகத்தில் நினைவுகூர்ந்து, தேவனே அவர்கள் மேல் கிருபையாயிரும், தாங்கள் செய்கிறது என்னதென்று தெரியாமல் செய்கிறாங்க, தயவு செய்து அவர்களை மன்னியும், அவர்கள் கண்களை திறந்தருளும், இருளின் ஆதிக்கத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபம் பண்ண வேண்டும். இந்த பாயிண்ட் வரபோது எனக்கு விரோதமாக குற்றம் செய்யறவனுக்காக நம்ம ஜெபம் பண்ணிட்டு தான், எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்தவனே நான் மன்னித்தது போல் நீர் எங்கள் குற்றங்களை மன்னியும் என்று கேட்பதற்கு நமக்கு ரைட் வரும். அப்படி ரைட் வருகிற போதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் வரும். கடைசியாக நாம் ஒரு வார்த்தையை பார்க்கலாம். ஏசாயா எழுதின நிருபத்தில் 59வது அத்தியாயத்தில் 1-2 வசனங்கள். ஏசாயன் மூலமாக தேவன் சொன்ன காரியங்கள். ஏசாயா 59 1-2. இதோ ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. அதாவது எனக்கு உதவி செய்ய முடியாதபடிக்கு கர்த்தருடைய கை சிறுசாகி போகவில்லை, அவரால் எல்லாம் முடியும். கேட்கக்கூடாதபடிக்கு என்னுடைய அழுகை, என்னுடைய கதறுதலை, என்னுடைய விண்ணப்பங்களை கேட்கக்கூடாதபடிக்கு அவர் காது மந்தமாகவும் இல்லை. என் மனசுக்குள்ள என்ன யோசித்து வாஞ்சிக்கிறேனோ அதையெல்லாம் அறிந்திருக்கிற தேவன் அவர். ஆனா 2வது வசனம் சொல்லுகிறது, உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது, உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. இன்று அநேகருடைய ஜபங்களுக்கு விண்ணப்பங்களுக்கு பதில் வராததுக்கு காரணம் இதுவும் ஒரு காரணம். பிறரை நான் மன்னிக்காததினாலே என் குற்றத்தை தேவன் மன்னிக்கவில்லை. என் குற்றத்தை தேவன் மன்னிக்காததினாலே என் ஜபத்திற்கு அவரிடத்துல பதில் வரவில்லை. என் ஜபத்துக்கு பதில் வர வேண்டும் என்றால் தேவன் என்னை மன்னித்தது போல, கிறிஸ்து எனக்காக தண்டனை செலுத்தி என்னை மன்னித்தது போல நானும் எனக்கு விரோதமாக செயல்பட்டவனை மன்னித்திருக்க வேண்டும். மிக முக்கியமான ஒரு வசனம் ஒன்று உண்டு. அநேக இடங்களிலே இதை யாரும் பேசுவதும் இல்லை, ஒரே ஒரு இடத்துல தான் வரும் இது. யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 20வது அத்தியாயத்திலே, யோவானுடைய சுவிசேஷத்திலே 20வது அத்தியாயத்திலே இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்து தன் சீசர்களுக்கு தரிசனமாகிறார். அப்பொழுது நடைபெற்ற ஒரு காரியம்.
யோவான் 20வது அத்தியாயத்திலே 19வது வசனத்திலிருந்து. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்திலே யூதர்களுக்கு பயந்ததினால் கதவு பூட்டி இருக்கையிலே இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கையையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். அதாவது ஒரு உயிர் தெழுந்து சீசர்களுக்கு தரிசனம் ஆகிற போது. அப்பொழுது இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். சொன்னாரு. ஆனா அவர் மேல போய் பிதாவிடத்திலிருந்து பேசி அந்த பரிசுத்த ஆவியை பெற்று அவர்களுக்கு பெந்தேகோஸ்தே தினமாகிய அன்றைக்கு அவர்களுக்கு அதை கொடுத்தார். உண்மையிலே இந்த ஞாயிற்றுக்கிழமை பெந்தேகோஸ்தே சண்டே என்று எல்லா இடங்களிலும் அனுசரிக்கப்பட்டது. அது அந்த பெந்தேகோஸ்தே என்று கொடுத்தார். ஆனா அந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற போதே அடுத்த வார்த்தை அவர் என்ன சொல்லுகிறார்? எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும் என்றார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற போதே இது சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவனுடைய சுபாவம் தனக்கு விரோதமாக குற்றம் செய்கிறவனை மன்னிக்கிறதாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வதனுடைய வாழ்க்கை தனக்கு விரோதமாக செய்கிறவனை மன்னிக்கிறவனாக இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். யார் பாவத்தை நீ மன்னிக்கிறியோ அது எங்க? பரலோகத்தில் மன்னிக்கப்பட்டிருக்கும். யார் பாவத்தை நீ மன்னிக்கப்படவில்லையோ அது பரலோகத்தில் மன்னிக்கப்படாது இருக்கும். இதைத்தான் வேற ஒரு பேட்டர்ன்ல முன்னாடி சொன்னார். பூமியில நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டு இருக்கும். பூமியில எவைகளை கட்ட அவிழ்ப்பீர்களோ அது பரலோகத்தில் கட்ட அவிழ்க்கப்பட்டு இருக்கும். ஸோ இது நம்மளுடைய சுபாவமாக இயல்பாக இருக்க வேண்டும். இது இல்லாவிட்டால் நம்ம கேட்குற எந்த ஒரு ஜபமும் ஸ்டாம்ப் இல்லாமல் பாக்ஸுக்குள்ளே போட்ட லெட்டர் போல தான். அது பாக்ஸுக்குள்ளேயே இருக்கும், இல்லை அனுப்புனவனுக்கே திரும்பி வந்துடும். எங்கே போய் சேரணுமோ அங்கே போகாது. அந்த பாயிண்ட் அவங்களுக்கு தெரியாது, அந்த ஆசீர்வாதமும் வராது. மிக முக்கியமான ஜபத்தில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு நிபந்தனை. அதனால தான் இதை அவர் சொல்லிக் கொடுத்த போது, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும், எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமே. இந்த ஒரு காரியத்துக்குள்ள நாம் வளராத வரைக்கும் பிறரை மன்னிப்பது கிறிஸ்தவனுடைய ஒரு சுபாவமாக இயல்பாக இருக்க வேண்டும். என்றால் நாமளும் மன்னிக்கப்பட்டு ஆண்டவருடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் தான். அதை நாம் ஒருபோதும் மறவாமல் போக வேண்டும். இந்த ஒரு காரியத்தில் வளர 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 ஒரு அலாதியான ஒரு சந்தோஷமும் சமாதானமும் நமக்குள்ள வருவதை நம்ம உணர முடியும். இது இந்த பிறர் மேல உள்ள கோபத்தையும் வெறுப்பையும் மன்னித்து கொண்டு போகிற போதுதான் இந்த ஒரு இதுக்குள்ள வளர முடியும். தேவனுக்குள்ள உள்ள உறவுல வளர முடியும். அந்த மாதிரி வளருகிற போது சில காரியங்களுக்காக நம்ம தேவனிடத்துல ஜெபிக்கணுங்கிறது கூட தேவையில்லாம என் மனதிலே இது இருந்தா நல்லா இருக்குமே, இது இப்படி இருந்தா நல்லா இருக்குமே என்று நான் வாஞ்சிக்கிற விரும்புகின்ற காரியங்கள் ஜபமாக ஏறெடுக்கல. என்ன ஒரு இது இருந்தா நல்லா இருக்குமேன்னு மனசுல நினைச்சிட்டு போயிட்டேன், ஆனா எனக்கு வந்துடும். அந்த அளவுக்கு தேவன் நம்ம அனாதி பிரியத்தோடு காரியத்தை செய்கிறார். பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நமக்குள்ள ஊற்றப்பட்டிருப்பதனால நமக்கு விரோதமாக செயல்படுகிறவனை மன்னிக்க வேண்டும். இது மிக முக்கியம். இதற்குள்ள சென்றால்தான் நம்மளுடைய எந்த ஜபத்திற்கும் பதில் கிடைக்கும். இது மிக முக்கியமான காரியம். இந்த ஜபத்தை வருகிற போது வேற யாரையாவது மன்னிக்காமலே இன்னும் கோபம் வெறுப்பு ஆத்திரம் உன்னை ஒரு நாளைக்கு கவனிச்சுக்கிறவங்களெல்லாம் உள்ள வச்சுக்கிட்டு தேவனிடத்தில் அந்த ஜபத்தை சொன்னோம்னா அவர் ஏன்டா பொய் சொல்ற, நீ பொய் சொல்றவன் பிசாசனுடைய பிள்ளை, என் பிள்ளை கிடையாது, நீ வெளியே போன்றுவார். அதுல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கும். இதுல வளர்ந்து வரும். இதோடு இந்த வேத பாடம் முடிவடைகிறது. இன்றைய வேத பாடம்